அர்ஜுன், கவின் காவியா வரேன்னு சொன்னாங்க, இன்னும் வரவே இல்லை. They are always late அபி. See, இப்பதான் வராங்க. சாரிப்பா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நான் அப்படியே தூங்கிட்டேன், அதனால தான் வர முடியல. ஹே கவின், காவியா எங்க? பின்னாடியே வந்துகிட்டு இருக்கா. ஹே கவின், என்னை விட்டுட்டு நீ ஃப்ரண்ட்ல வந்துட்ட. சாரிப்பா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதனால தான் வர முடியல. நான் அப்படியே தூங்கிட்டேன். அது என்ன புது விஷயமா? நீங்க எப்ப பார்த்தா லேட்டா தானே வருவீங்க. ஆமா, இங்க இவ்ளோ கிளே இருக்கு. நம்ம இத வச்சு என்ன பண்ண போறோம்? பொம்மை செய்ய போறோமா? ஆமா, அது அப்படியே காம்படிஷனா விளையாட போறோம். 2 டீம், ஒரு டீம்ல 4 பேர் இருப்பாங்க, அப்புறம் 2 ஜட்ஜ் இருப்பாங்க. அப்படியா? அப்ப நான் வேணா ஜட்ஜா இருக்கட்டா? அப்ப நான் ஏதாவது ஒரு டீம்ல போய் ஜாயின் பண்ணிக்கிறேன். நீ போய் ஆப்போசிட் டீம்ல போய் சேர்ந்துக்கோ, நாங்க ஆல்ரெடி 4 பேர் இருக்கோம். சரி, நான் போய் அந்த டீம்ல ஜாயின் பண்ணிக்கிறேன். எனக்கு எங்க இருந்தாலும் பிரச்சனை இல்ல. அப்ப நான் வேணா ஜட்ஜ் ஆயிடட்டுமா? நோ அர்ஜுன், I'll be the judge. இல்ல ரோசி, நான் ஜட்ஜா இருந்து ரொம்ப நாள் ஆச்சு, அதனால நானே இருக்கேனே ப்ளீஸ். ஓகே அர்ஜுன், you be the judge. ஓகே, நாங்க 2 பேரும் ரூல்ஸை டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அது என்னன்னா, இங்க நிறைய கலர்ஸ் கிளே இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா பக்கத்திலேயே அதோட டூல்ஸும் இருக்கு. யாருக்கு என்ன கலர் கிளே வேணுமோ அதை இந்த பாக்கெட்ல இருந்து எடுத்துட்டு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துட்டு மீதிய சீல் பண்ணி வச்சிடணும். உங்களுக்கு 20 மினிட்ஸ் டைம் இருக்கு. அதுக்குள்ள நீங்க எத்தனை டால்ஸ் வேணா செய்யலாம். பக்கத்துல இருக்கிற இந்த டூல்ஸ் இதை வச்சு யூஸ் பண்ணும்போது ஒருத்தர் யூஸ் பண்ணும்போது இன்னொருத்தர் யூஸ் பண்ண கூடாது, இல்லனா சண்டை தான் வரும். ஓகேவா? And the competition begins in 5 4 3 2 1 start. ஏய், சீக்கிரம் அந்த ரெட் கலர் பாக்கெட்டை ஓபன் பண்றி. இப்போ நான் ஒரு சூப்பரான விஷயம் பண்ண போறேன். அதை பார்த்தீங்கன்னா நீங்க அப்படியே ஆச்சரியப்பட்டுருவீங்க. எடு சீக்கிரம். ஹே, என்ன ஸ்வேதா, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நீ ஸ்டார்ட் பண்ற? நாங்க இன்னும் யோசிக்க கூட இல்ல, நீ அதுக்குள்ள ஸ்டார்ட் பண்ணி ரோலே பண்ண ஆரம்பிச்சிட்ட. ஆமா, மாதிரி பண்ணா நாளைக்கு தான் பண்ணி முடிக்கணும். கைஸ், அவங்க ஸ்டார்ட் பண்ணி ரோலே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இன்னும் வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம எப்ப ஸ்டார்ட் பண்ண போறோம்? ஸ்வேதா டீம், நீங்க ரெட் கலர் பாக்கெட்டை திறந்துட்டு சீலே பண்ணல, அது காஞ்சு போயிடும். இப்ப க்ளோஸ் பண்ணுங்க. ஏய், எதுக்கு எல்லாரும் என் மூஞ்சவே பார்த்துட்டு இருக்கீங்க? மடன்னு எடுத்து ஏதாவது செய்யுங்களேன். ஓகே ஸ்வேதா, இப்போ எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. அதை வச்சு இப்போ நான் ஒரு டக் மாதிரி ஒன்று பண்ண போறேன். அதுக்கு தான் இப்போ நான் அந்த எல்லோ கலர் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இரு, இப்போ நான் எடுத்துடுறேன். க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ நல்லா ரோல் பண்ணணும். ரோல் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு மாதிரி வருது. சரி இரு, நான் திருப்பி ரோல் பண்ணுறேன். எனக்கு வரவே மாட்டேங்குது இந்த ரோல் பண்ணுறது. ரோல் பண்ணிட்டேன். என்ன திருப்பி வருது? திருப்பி நான் நல்லா ரோல் பண்ணுறேன். என்ன, இன்னும் கொஞ்சம் ஸ்லைம் எடுத்துக்கலாம். நல்லாவே வரமாட்டேங்குது. இது போதும்னு நினைக்கிறேன். இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா ரோல் பண்ணலாம். பண்ணியாச்சு. இப்போ பரவாயில்ல. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சுற்றலாம். இப்போ சுற்றியாச்சு. இப்போ இப்படி வச்சதுக்கப்புறம் பின்னாடி லைட்டாக இப்படி இழுத்து விட்டுருணும். இதை நான் கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ணிட்டு வரேன். வெனிலா, நம்ம 2 பேரும் சிலையாட்டம் நின்றுட்டே இருக்கோம். அவங்க பாரு ஏதோ பண்ணிட்டே இருக்காங்க. சீக்கிரம் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணு. ரோசி, இப்போ எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. அதை வச்சு இப்போ நான் ஒரு ஸ்னோமேன் தான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு அந்த ஸ்னோமேனோட நோஸ் பண்ணலாம். அதுக்கு கொஞ்சம் ஆரஞ்சு எடுத்து நல்லா ரோல் பண்ணிக்கலாம். என்ன, இந்த ஷேப்பே எனக்கு வராது, அதுதான் மெயின் மேட்டர். என்ன, இப்போ ஒரு மாதிரி வருது. பரவாயில்ல, ட்ரை பண்ணுறேன். ஆமாம், இங்கே ஒரு டூல்ஸ் இருந்தது, அது எங்கே? ஒரு கோடு ஒன்று இருக்குமே. ஸ்வேதா, நீங்கள் தானே அதை லாஸ்ட்டாக யூஸ் பண்ணீங்க, எங்கே? ஜெனிக்கு பின்னாடி இப்படி ஒளிச்சு வச்சிருக்கீங்க, கொடுங்க. நாங்களாம் யூஸ் பண்ண வேணாமா? இப்படி ஒளிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா நாங்கள் எப்படி யூஸ் பண்ணுவோம்? எனக்கே இது வராது. இதில் நான் எப்படி இதை போட போகிறேன்? இந்த சைடு ஒன்று போடலாம், இந்த சைடு ஒன்று, திருப்பி இந்த சைடு ஒன்று. என்ன கேரட் இப்படி வந்திருக்கு? இதை கேரட்டுன்னு சொன்னால் அதுவே நம்பாது போல். இதை நல்லா ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டு அப்புறமா ஹோல் போடலாம். சாரி, ஹோல் இல்லை, கோடு போடலாம். ஒரு மாதிரி வந்திருக்கு. இப்போ நான் லைட்டாக ஆல்டர்னேட் பண்ணால் வந்துடும் நினைக்கிறேன். வெனிலா, நீ டென்ஷனில் ஆல்டர்னேட்டுக்கு பதில் ஆல்டர்னேட்னு சொல்லிட்டு இருக்க. கைஸ், டைம் போயிட்டே இருக்கு. இன்னும் 10 மினிட்ஸ் தான் இருக்கு. சீக்கிரமா கம்ப்ளீட் பண்ணுங்க. நான் உனக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணி முடிக்கவே செஞ்சுட்டேன். நீ இன்னும் பாலை உருட்டி வச்சுட்டே உட்காரு.
வெயிட் பண்ணு, நான் லேட்டாக பண்ணாலும் லேட்டஸ்ட்டாக பண்ணுவேன். டன்டடா, இங்கே பார்த்தியா நான் முடிச்சிட்டேன். நான் எவ்வளோ அழகான ஒரு பக் பண்ணியிருக்கேன் பாரு. ஏதோ பால் பண்ண போகிறேன்னு சொன்னேன், என்ன கண்ணு தான் பிதுங்கி இருக்கு. வாவ் வெனிலா, ஓ ஸ்னோமேன் ரொம்ப சூப்பரா இருக்கு. நோஸ் தான் அதுல ஹைலைட்டே. என்ன லைட்டா சைடுல பார்க்கிறதுக்கு பெங்குவின் மாதிரி இருக்கு. ஆமா கவின், நீ என்னதான் பண்ற? ரொம்ப நேரமா ஏதோ உருட்டிட்டு இருக்க. ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா சொல்லு. ஸ்னோமேன் நான் பண்ணுறேன், இப்போ பாருங்க, நான் அதுக்கு போட்டியாக ஒன்று பண்ண போகிறேன். எனக்கு வேறு ஸ்னோமேன் பண்ண தெரியாது. சரி, இந்த பர்பிள் கலர் எடுத்து நல்லா உருட்டுவோம். இப்போ நல்லா உருட்டியாச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி, இப்போ எடுத்து இப்படி குத்தலாம். யாரும் பார்க்கல, பார்த்துருந்தாங்கன்னா என்னன்னு கேட்டால் என்ன பண்ணுறது தெரில. சரி, இப்போ ஏதோ ஒரு ஸ்னோமேன் மாதிரி பண்ணியாச்சு. என்னோட ஸ்னோமேன் ரெடி. ஹே புஜ்ஜி, ரொம்ப சிரிக்காத, நீ அது கூட பண்ணல. கவின், நம்ம ஏதாவது பண்றோமா இல்லையா? நம்ம ஒரு பொம்மை தான் செஞ்சிருக்கோம், அவங்க 3 ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னா நீ கேட்கவும் மாட்டேங்கிற. அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல ரோசி, நீ இந்த பாட்டு மட்டும் செஞ்சு கொடு, அது போதும். இதோ முடிக்க போற கவின், இது ஓகேவா பாரு. ஆமா, இது எதுக்குன்னு எனக்கு புரியவே இல்லையே. சரி வைக்கிறேன், நீ வந்து சொல்லு. ரோசி, நான் வந்து கிருஷ்ணர் தான் பண்ண போறேன். அதோட பானையை தான் உன்னை பண்ண சொன்னேன். என்னோட கிருஷ்ணர் ரெடி ஆயிடுச்சு. ரோசி, அந்த பாட்டை கொடு. இந்த வெண்ணெய் பானையை அதோட அட்டாச் பண்ணிட்டா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஐயோ, கீழே விழுந்துருச்சு. கொடு, நானே மெதுவா அட்டாச் பண்றேன். ஓகே, இதை நல்லா பிரஸ் பண்ணி விட்டா அப்படியே அது ஒட்டிக்கும். அவ்வளவுதான், கிருஷ்ணர் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கவின், சான்ஸே இல்ல. நீ பயங்கரமா பண்ணிருக்கப்போ கண்டிப்பா நம்ம தான் வின் பண்ண போறோம்னு நினைக்கிறேன். ரோசி, இது நான் மட்டும் இல்ல, நீங்க எல்லாரும் சேர்ந்து தானே ஹெல்ப் பண்ணீங்க. சோ இது நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் பண்ணிருக்கோம். ஓகே गाइस, டைம் அவுட். நீங்க பண்ணதெல்லாம் அப்படியே வச்சிருங்க. இதுக்கு மேல யாரும் கிளேவை தொடக்கூடாது. ஃபர்ஸ்ட் இந்த கிளேவெல்லாம் கிளியர் பண்ணிடுறேன், அப்பதான் பிளேஸ் இருக்கும். சரி, நீங்க பண்ண பொம்மையெல்லாம் இங்க டிஸ்ப்ளே பண்ணுங்க. ஸ்வேதா, உன்னோட பொம்மைய கொடு. ஐயோ, கீழே விழுந்துருச்சு. ஆமா, இது என்னன்னே தெரியல. சரி, நிக்க வைப்போம். நிக்க வேற மாட்டேங்குது. டக்கு இங்க வச்சிடுறேன். ஓகே, நீங்க 3 பொம்மை பண்ணிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் இந்த டக்க பார்க்கலாம். சூப்பரா இருக்கு ஷேப் எல்லாம். ஆமா, என்ன ஒரு சைடு தான் கண்ணு இருக்கு, இன்னொரு சைடு கண்ணை காணும். பட் ஷேப் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா பண்ணிருக்க ஜெனி. பியூட்டிஃபுல்லா இருக்கு. சூப்பர். கலர் காம்பினேஷனும் ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க. ஓகே, இதுக்கு நான் நல்லா மார்க் போடலாம்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, இது வச்சிடுறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்கீங்கன்னு பார்ப்போம். இது என்ன பக்குன்னு நினைக்கிறேன். பக்குக்கு காலும் காணும், கையும் காணும், கண்ணு வேற ஒரு பக்கம் வீங்கி இருக்கு. பட் கலர் காம்பினேஷன்லாம் நல்லா கொடுத்துருக்க ஸ்வேதா. ஆமா, மேல ஒரு டாட் இருக்கு, இந்த சைடு 2 இருக்கு, அந்த சைடு 1 தான் இருக்கு. நைஸ். நெக்ஸ்ட், இந்த டால் பேர் என்னன்னு கண்டுபிடிச்சு தர்றவங்களுக்கு 5 பாயிண்ட்ஸ். ஹேட் சூப்பரா பண்ணிருக்கீங்க. பின்னாடி ஒரு டெயில் இருக்கு. இது என்னது? ஸ்கேர் க்ரோவா இல்ல ஸ்னோமேனா? இப்போ நெக்ஸ்ட் டீம், இது ஸ்னோமேன் நினைக்கிறேன். நெக்ஸ்ட், வாவ், கிருஷ்ணர். என்ன 2 தான் பண்ணிருக்கீங்களா? சரி, ஃபர்ஸ்ட் நான் இந்த ஸ்னோமேனுக்கு மார்க் போடுறேன். ஸ்னோமேனோட நோஸ் அட்டகாசமா இருக்கு. கை தான் கொஞ்சம் பென்குவின் மாதிரி ஆயிடுச்சு. ஸ்டிக் மாதிரி தானே வரும் ஸ்னோமேனுக்கு. ஹேட் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா பண்ணிருக்கீங்க. நைஸ். கண்ணும் சூப்பரா பிளேஸ் பண்ணிருக்கீங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஷேப்போ அந்த இதுவும் கரெக்டா கொண்டு வந்திருக்கீங்க. நெக்ஸ்ட், எக்ஸலண்ட் கவின், எக்ஸலண்ட். இதுக்கு நான் என்ன சொல்றதுனே தெரியல. ரொம்ப அழகா பண்ணிருக்க. பயங்கரமா டீடைலிங் கொடுத்திருக்கீங்க. அந்த கைக்கு மாலை, வெண்ணெய் பானை ரொம்ப அழகா இருக்கு. ஆமா, தலையில ஃபெதர் வரும். பீகாக் ஃபெதர் வைக்கலையா? மறந்துட்டியா? நோ அர்ஜுன், ஃபெதர் பண்ணோம். ஆக்சுவலி டைம் அவுட் சொல்லும்போது அவசரத்துல எடுத்து வைக்கும் போது அது கீழே விழுந்துருச்சு. நீ வேற கிளேவை திருப்பி தொடக்கூடாதுன்னு சொன்னதுனால நாங்க அதை டச் பண்ணல. வெரி குட் ரோசி. ரூல்ஸ் அப்படிதான் ஃபாலோ பண்ணணும். நான் அட்டாச் பண்ணிட்டேன், பட் அதுக்கு நான் மார்க் போட போறது இல்ல. ஏன்னா இது நான் தானே அட்டாச் பண்ணேன். பட் ஆனா இந்த கிருஷ்ணர் வந்து கிளேல பண்ண மாதிரியே இல்ல. ரொம்ப அழகா இருக்கு. சான்ஸே இல்ல. நான் இதை எப்படி புகழ்றதுனே தெரியல. ஓகே, இப்போ ரிசல்ட்கான டைம். காவியா, நீயே எக்ஸ்பிளைன் பண்ணிடு. கவின் ஆண்டி,
டீம் பார்த்தீங்கன்னா 2 டால்ஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்னோமேன் அண்ட் கிருஷ்ணர். அப்புறம் ஸ்வேதாவோட டீம் வந்து 3 டால் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் வின்னர் அனௌன்ஸ் பண்ணிடுறேன். கண்டிப்பா நம்ம தான் ஜெயிக்க போறோம். இந்த கேமோட வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரோசி, கவின், அபி. நம்ம ஜெயிச்சிட்டோம். ஹை, ஜாலி ஜாலி, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. கைஸ், அவங்க எப்படி ஜெயிச்சாங்கன்னா அவங்க 2 தான் பண்ணியிருந்தாங்க, ஸ்வேதா டீம் 3 பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் இவங்க பண்ண கிருஷ்ணர் வந்து அவங்க பண்ண 3 பொம்மையை விட ரொம்ப சூப்பரா இருந்ததுனாலதான் நான் பிரைஸ் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதா போச்சு. அவங்க கிருஷ்ணரும் சரி ஸ்னோமேனும் சரி ரொம்ப சூப்பரா இருந்தது, ரொம்ப ஃபிளாஸும் இல்ல. அவங்க 2 தான் பண்ணியிருந்தாலும் அவங்க பெர்ஃபெக்ட்டா பண்ணதுனால அவங்க தான் வின்னர். திஸ் இஸ் நாட் ஃபேர். நாங்க தான் ஜெயிச்சோம், அவங்க சீட் பண்றாங்க. நாங்க 3 செஞ்சோம், அவங்க 2 தான் செஞ்சாங்க.